உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சார், மலர்கொடிங்கிற ஆஸ்பத்திரியில தான் 20 வருஷமா நர்ஸா வேலை பார்த்தேன். சம்பந்தப்பட்ட அஞ்சலிங்கிற குழந்தை எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தது. என்ன இது? மாட்டணும் போங்க, அவ்வளவுதான். அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நான் டாக்டர் கூட தான் இருந்தேன். அந்த குழந்தையோட ஓன் பேரண்ட்ஸ் இவங்க தானே? இவங்க இல்ல சார். அந்த குழந்தைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல சார். அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. நான் தான் அந்த அஞ்சலிய முதல் தடவையா கையில வாங்கினேன். அந்த அம்மா குழந்தைய வளர்க்கறதுக்கு முடியாதுன்னு சொன்னதுனாலதான் நானே ஒரு ஹோம்ல கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்தேன். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க, கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். மிஸ்டர் ரவி சார், அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்த நர்ஸே நீங்க அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார், அது வந்து சார், நீங்க தடுமாறும் போதே தெரியுது அந்த குழந்தைக்கு நீங்க அப்பா அம்மாவை இருக்க மாட்டீங்கன்னு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? சார், அது வந்து எதுக்குன்னா, நீங்க இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்கல்ல? இன்ஸ்பெக்டர், ஒரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணி இந்த கோர்ட்டை சீட் பண்ண பார்த்திருக்காங்க. அதுக்காகவே உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், யோ சார், வாயா சார், மா வாமா சார், போயா. சார். நீங்க மிஸ்ஸஸ் எழில் தானே? ஆமா சார். உங்க பேர் என்ன? சுடர். வெல்டன் சுடர். தவறான தீர்ப்பு சொல்ல இருந்த என்ன சரியான நேரத்துக்கு வந்து தடுத்து நிறுத்திட்டீங்க. சாரி மிஸ்டர் எழில். உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் சாட்சிகள் சரியா இல்லாதனாலதான் உங்களுக்கு ஃபேவரா என்னால யோசிக்க முடியல. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்க ஒய்ஃப் பொய்ய தோக்கடிச்சு உண்மையை நிலைநாட்டிட்டாங்க. இந்த கேஸோட இறுதி முடிவா நர்ஸ் வெண்ணிலா அவர்கள் சொன்ன உண்மையின் ஆதாரங்களின் அடிப்படையில் சிறுமி அஞ்சலியை அவரின் வளர்ப்பு தந்தையான எழில் வசமே ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.